வள்ளியூரில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் அரசு பேருந்தில் சிக்கிய சம்பவத்தின் எதிரொலியாக ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டுநர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதுமே தற்போது பரவலாக பல்வேறு இடங்கள்ல கனமழை என்பது பெய்து வருகிறது. கோடை மழை காரணமாக பல இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்குவது தொடர்பாக போக்குவரத்துறை தற்போது ஓட்டுநர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. அதன்படி சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களுடைய கீழ்ப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை கட்டாயம் மாற்று வழியில் தான் இயக்க வேண்டும் என தற்போது ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகளை காற்றாற்று சாலைகள்ல இயக்கும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும் எனவும், பனிமனைகள்ல மழைநீர் தேங்காத வகையில வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா என்பதை சரிபார்க்க வேண்டும். பனிமனையில மழைநீர் வடிகால்கள் அமைப்புகள்ல அடைப்புகள் ஏதும் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும். பேருந்துகள்ல தண்ணீர் ஒழுகுவது, சாய்வு இருக்கைகளை சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என SEDC உடைய மேலாண் இயக்குனர் வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். குறிப்பா நெல்லை வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலகத்தின் கீழே மழை வெள்ள நீர்ல அரசு பேருந்து சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இந்த வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் கீழ்ப்பகுதியில தண்ணீர் தேங்கி இருந்தால் ஓட்டுநர்கள் கட்டாயம் பேருந்துகளை மாற்று வழியில்தான் இயக்க வேண்டும் என அந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.